இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் அப்படி கவனிச்சுக்கோங்க. நான் சொன்னேன் தெரியுமா, ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் வாட் யூ மீன் பை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, வாட் இஸ் ரிக்வயர்ட், ஒன் செகண்ட், வாட் இஸ் ரிக்வயர்ட் டு பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் or as per the provisions of the Companies Act or as per the provisions of applicable FRF. applicable FRF financial reporting framework என்ன சொல்லுதோ அதன்படி ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். கரெக்டாக? யூ ஹவ் டு ரெக்கார்ட் த ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸு ஆஸ் பர் தி applicable FRF. இப்படி தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இப்படி ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னதுமா, அதுக்கு பேர் என்னது, ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பேர் என்ன, ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதன்படி நீங்கள் பண்ணலை, நிறைய டீவியேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஹேவ் நாட் ரெக்கார்டட் த ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த என்டிட்டி இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா அது பேர் என்னன்னு கேட்குறாங்க. யூ ஹேவ் நாட் டன் இட் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். What is it called? It's called as misstatements. For example, ஒரு 1000 rupeesக்கு ரெக்கார்ட் பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன் 900க்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா it is a misstatement. It is not in accordance with FRF. Actuals கிடையாது, அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ this is called as misstatement. இந்த misstatement that is 1000 போட்டதுக்கு பதிலாக 1100 போட்டிருக்காங்க, இல்லை 1000 போட வேண்டிய இடத்துல 1013 போட்டிருக்காங்க. இப்படி போட்டிருக்காங்கன்னா 1000 அடிக்கிறது எப்படி இருக்குது, 1030 அடிக்கிறது எப்படி இருக்குது, எப்படி மிஸ்டேக்காக நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட். ஆனால் அவங்க எதோ அடிக்கும்போது தெரியாமல் 1000க்கு பதிலாக 1030 கூட அடிச்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் ஹேப்பன் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் எரர் ஆர் ஃப்ராட். அது வேணும்னே கூட அவங்க 1000 2000 அடிச்சுக்கலாம், 2000 அடிக்கலாம். அப்படி இல்லைனா தெரியாமல் கூட 1000 அடிக்கிறதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அடிக்கிறதுக்கு பதிலாக 3000 அடிச்சுக்கலாம். எரர்னாலையும் இருக்கலாம், ஃப்ராட்னாலையும் இருக்கலாம். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எரர்னால ஒரு மிஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னால், என்னது, எரர்னால ஒரு மிஸ்டேட்மெண்ட் வருதுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஆடிட்டருக்கு. ஃப்ராடுனால ஒரு மிஸ்டேட்மெண்ட் வருதுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறது ஆடிட்டருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃப்ராடுனால ஒரு மிஸ்டேட்மெண்ட் அங்கே வந்தால் அந்த மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது ஏன் ஆடிட்டருக்கு கஷ்டம்னா, ஏன்னா அவங்க அதை பர்பஸ்ஃபுல்லாக மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் சொன்ன தோடு எக்ஸாம்பிள் தான், என் தோடு டக்குன்னு கீழே விழுந்துருச்சு, எதார்த்தமாக கீழே விழுந்த ஒரு தோடு, அதை நான் தேடி பார்த்தா இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் யாராவது இங்கே மறைச்சி வச்சுருக்காங்க வேணும்னே, நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ஃபைண்ட் அவுட். நான் கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லலை. நமக்கு இருக்க இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டை வச்சுக்கிட்டு, நம்ம இருக்கிற டைமை வச்சுக்கிட்டு, இருக்கிற காஸ்ட் எஃபிஷியன்சி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதை பண்ண முடியும்? அப்போ மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கணும்னா அது எரர்னாலையும் நடக்கும், ஃப்ராட்னாலையும் நடக்கும். புரியுதா? எப்போ இந்த மிஸ்டேட்மெண்ட்டை நம்ம மெட்டீரியல்னு சொல்லுவோம், எப்போ இந்த மிஸ்டேட்மெண்ட்டை நம்ம மெட்டீரியல்னு சொல்லுவோம், பேஸ்ட் ஆன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரு யார், ஆடிட்டர் டிசைட் பண்ணிவிடுவார், எவ்வளோ ரிஸ்க் இருக்குது என்ன எதுன்னு அசஸ் பண்ணிவிடுவார். பண்ணிவிட்டு சொல்லுவார், இங்கே பார் இதான் மெட்டீரியாலிட்டி, டோட்டலாக எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் ஒன்றா சேர்க்கும் போது அது 10 lakhs கிராஸ் பண்ணுச்சுன்னா அது மெட்டீரியல், இல்லைனா நாட் ஸோ மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ மெட்டீரியாலிட்டியை அப்ளை பண்ணி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது MMS மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்கே வரும்னா, ஒன்ஸ் உள்ளே இருக்க ரிஸ்க் என்னன்றது புரிஞ்சிருச்சுன்னா உடனே ஆடிட்டர் என்ன பண்ணிவிடுவார், இதான் ரிஸ்க்கு, இவ்வளோ இருக்குது, ஸோ நீங்கள் 10 lakh rupeesக்கு மேலே போனாலே கண்டிப்பாக அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதுதான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ 3 விஷயத்தை நம்ம படிக்கணும். நம்பர் 1, பேசிக்காக ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, ஸ்டேட்மெண்ட்னா உள்ளது உள்ளபடி ஆக்சுவல் அப்ளிகபிள் FRF படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதில் இஃப் யூ ஹேவ் எனி டீவியேஷன் இட் இஸ் கால்ட் ஆஸ் misstatement. When the misstatement is material, okay, as per the threshold level படி மெட்டீரியல் ஆயிடுச்சுன்னா it is called as material misstatement. புரியுதாமா? இந்த ஃப்ளோ ஆஃப் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் படிக்க போகிறது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். என்ன படிக்க போகிறீங்க? ROMM படிக்க போகிறீங்க. வாட் யூ மீன் பை ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு? இதில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது என்னது, இங்கே எதாவது ரிஸ்க் இருக்கா, ஸ்டேட்மெண்ட் உள்ளது உள்ளபடி இருந்தால் அங்கே பிரச்சனையே இல்லை. அங்கே ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது, அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலை, அதனால் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணுமோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாமல் வேறு மாதிரி இருக்குன்னா அந்த மிஸ்டேட்மெண்ட். அந்த மிஸ்டேட்மெண்ட் எதனால் நடக்கலாம்? எரர்னாலையும் நடக்கலாம், இல்லைனா ஃப்ராடுனாலையும் நடக்கலாம். ஸோ த மிஸ்டேட்மெண்ட் கேன் ஹேப்பன் ஐதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். ஸோ த ரிஸ்க் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு எரர்னாலையும் நடக்கலாம், ஃப்ராட்னாலையும் நடக்கலாம். ஆனால் அது ஜஸ்ட் ரிஸ்க் ஆஃப் எரர் இல்லை ரிஸ்க் ஆஃப் ஃப்ராடு, பட் அது சும்மா ஒரு மிஸ்டேட்மெண்ட் தான், மெட்டீரியல் இல்லைன்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையே இல்லையே. எப்போ அது பெரிய பிரச்சனையாக மாறுது, அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது தான் மாறுது. அப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே அடுத்த தேர்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அப்புறம் மிஸ்டேட்மெண்ட், அப்புறம் தான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ விஷயங்கள் வருது பாருங்கள்.
மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை விஷயங்கள் லேயர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல டீவியேஷன் நடந்திருக்கு, அவங்க சரியாக எதையோ ஃபாலோ பண்ணலை. அது மட்டும் கிடையாது, அவங்க டீவியேஷன் பண்ண விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப 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 ஹை டிகிரியான தப்பு ஆர் ஹை டிகிரி ஆஃப் மெட்டீரியாலிட்டி. அதனால தான் ஒன்று அது மிஸ்டேட்மெண்ட்டுன்றதுனால மட்டும் கிடையாது, அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ ரெண்டுத்துக்குமே ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் தான் கரெக்டு, அங்கே வந்து மிஸ்டேட்மெண்ட் நடந்துச்சுனால இது தப்பு தான். ஆனாலும் அது மெட்டீரியலாக வேறு இருக்கும்போது போச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கேன் ஹேப்பன் த்ரூ எரர் ஆர் பிகாஸ் ஆஃப் ஃப்ராட். பட் ஃப்ராடுனால நடக்கும் பொழுது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஃப்ராடு மூலமா நடக்கிற ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நம்ம வெளில கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அது வந்து பர்பஸ்ஃபுல்லாக இன்டென்ஷனலாக அது வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சீல் பண்ணி வைப்பாங்க, சப்ரஸ் பண்ணி வைப்பாங்க யாருக்கும் தெரியாமல். எரர்னால நடந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஆடிட் ரிஸ்க்கை மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வில் கோ டு ROMMக்கு நம்ம போயிடலாம். ஓகேவா? I'll give you some 2 minutes டைம். அதுக்குள்ள ஆடிட் ரிஸ்க்கு கடை ரிவைஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். அம்மா புரியுதாம்மா? இது வரைக்கும் யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? Do you have any doubt until this? சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆடிட் ரிஸ்க் என்னென்ன? ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது ஆடிட்டர் கிவிங் அவுட் என்ன ஒப்பீனியன், an inappropriate opinion when the financial statements are materially misstated. As per SC 200, the auditor has to obtain sufficient appropriate audit evidence, okay va, in order to reduce the audit risk to an acceptably low level, thereby enabling the auditor to draw reasonable conclusions upon which the auditor's opinion is based. இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆடிட் ரிஸ்க் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ROMM இன்டு டிடெக்ஷன் ரிஸ்க். இதை மறக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு லைனும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ROMM பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஆடிட் ரிஸ்க்குக்கும் ROMMக்கு என்ன சம்மந்தம்னு ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டு படிச்சுடுவாங்க. ஆடிட் ரிஸ்க்கை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஆடிட் ரிஸ்க் என்பது ROMMையும் டிடெக்ஷன் ரிஸ்க்கையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது. இப்போ அதனால உங்களுக்கு ROMMனா என்னன்னு சொல்லி தராங்க. ROMM என்னது? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த ரிஸ்க். என்னவா? இட் இஸ் த ரிஸ்க் தட் FS are materially misstated prior to audit. It simply means that there is a probability of fraud and error in the financial statements before audit. இது ரெண்டுத்துலையுமே கீவேர்டு என்ன நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ப்ரையர் டு ஆடிட் தான் இங்கே கீவேர்டு. மார்க் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வேர்ட் ஃபார்மேட் அனுப்புகிறேன், பட் ஸ்டில் கையோட எழுதிக்கோங்க. 2 கீவேர்டு இருக்குது. ப்ரையர் டு ஆடிட்டு அதான் மெயினான கீவேர்டு. அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரையர் டு ஆடிட்டோ அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அந்த அப்பயே நடந்து முடிச்சுக்கும். ROMM would have happened even before the auditor steps into the company for the purpose of the audit. நான் ஆடிட் பண்ண போகிறேன், நான் உள்ளே நுழையதுக்கு முன்னாடி அங்கே எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். இனிமேல் நான் போய் நடந்த கொலையை கண்டுபிடிக்கலாம், அவ்வளோதானே தவிர கொலையை தடுக்க என்னால் முடியாது. கொலை நடந்திருக்கா இல்லையா, கொலை நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் பொறுப்பு. ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் அண்ட் எரர் எல்லாமே அண்ட் அதனுடைய ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டோடது. ஸோ ஆடிட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ROMM அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கும். வாட் இஸ் ROMM? ROMM is the risk that the financial statements are misstated prior to the audit. It simply means that there is a possibility of fraud or error. And என்ன சொல்கிறாங்க? There is a possibility of fraud or error. அந்த பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ராடு எரர்னால அந்த இடத்துல ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டே இருக்குமா? என்னது? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம போய் உள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் ROMM. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இட் இஸ் த ரிஸ்க் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ப்ரையர் டு த ஆடிட். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் த ரிஸ்க் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ப்ரையர் டு ஆடிட். அப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? இட் சிம்ப்ளி மீன்ஸ் தட் ப்ராபபிலிட்டி தட் ஃப்ராடு எரர்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ஃப்ராடு எரர்னால நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? ஆடிட் ரிஸ்க் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? ROMM இன்டூ டிடெக்ஷன் ரிஸ்க் சொன்னாங்க. இப்போ ROMM என்னன்னு சொல்லிட்டாங்க? ROMM அப்படிங்கிறது இட் இஸ் அ ரிஸ்க் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் மிஸ்டேட்டட் ஈவன் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் தி ஆடிட், ப்ரையர் டு த ஆடிட் ஆர் ஈவன் பிஃபோர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆடிட்டட். நல்லா என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஈவன் பிஃபோர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் audited, even before the financial statements are audited, மறுபடியும் சொல்லுங்க, even before the financial statements are audited, there is a risk that the financial statements are materially misstated. ROMM is a risk that the financial statements are materially misstated prior to the audit. ROMM is the risk that the
material misstatement has happened in the financial statements even before the start of the audit or prior to the audit. It's very important. மறக்காதீங்க. ROMM is the risk that the financial statements are materially misstated prior to the audit. It simply means that there is a probability of fraud and error even before the financial statements are audited. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் அவங்க எங்கே வராங்க, அவங்க எப்படி வராங்க, ஃபஸ்ட்டு ROMMனா என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா இங்கே என்ன வராங்க, மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்ல வராங்க. நம்ம வந்து கில்லாடி இல்லை, நம்ம எப்படி படித்தோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம், ஸ்டேட்மெண்ட்னா என்ன, மிஸ்டேட்மெண்ட்னா என்ன, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் தான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்ன நம்ம படித்தோம். கரெக்டாக இப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்னா ஆஸ் பர் அப்ளிகபிள் FRF இருக்கணும், அது ஸ்டேட்மெண்ட். இல்லைன்னா அது மிஸ்டேட்மெண்ட். அது ஒரு லிமிட்டுக்கு மீறி போயிடுச்சுன்னா அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கோ, ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கு பேர் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சில கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஹையாகவும் இருக்கலாம், ஒரு சில கம்பெனிக்கு ரொம்ப லோவாகவும் இருக்கலாம். எந்தெந்த கம்பெனியில் ஹையாக இருக்கும், அதாவது ROMMனா உங்களுக்கு தெரியும்ல, ROMM இஸ் அ ஃபங்க்ஷன் பிட்வீன் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ROMM கம்மியாக இருக்கும். இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ROMM அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம படித்தது அழகாக ஸ்டேட்மெண்ட்டு, மிஸ்டேட்மெண்ட்டு, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிக்கு பேர் தான் ஸ்டேட்மெண்ட்டு. உள்ளபடி இருக்கிறது ஸ்டேட்மெண்ட். மாற்றி போட்டால் இது மிஸ்டேட்மெண்ட், டீவியேஷன் இருந்தால் அது மிஸ்டேட்மெண்ட். அந்த டீவியேஷனே ஒரு லிமிட்டை தாண்டி, த்ரெஷ்ஹோல்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம எதை பற்றி பேசுகிறோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறோம். நம்ம என்னமோ வந்து சும்மா கம்பெனி எப்படி நடக்குது, கம்பெனி நல்லா மூவ் ஆகுதா இல்லையா, ஹெல்தி என்வாயன்மெண்ட் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிறது பியூர் ஆடிட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், அது ஃபினான்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, அது ஃபினான்ஷியல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கவே கூடாது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மிஸ்டேட்மெண்ட் இருந்தாலே தப்பு தான். அதை விட ரொம்ப முக்கியம் அது மெட்டீரியல் மிஸ்டேட்டடாக இருந்தால் என்ன பண்ணுறது. அப்போ ஒரு சில கம்பெனியில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். த ப்ராபபிலிட்டி தட் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஹை, அதுவும் இருக்குது. சில கம்பெனிஸில் ROMM கம்மியாகவும் இருக்கும். இதை நம்ம படிச்சிட்டோமா, நம்ம படித்தா அது அழகாக எஸ்ஸு, எம்எஸ்ஸு, MMS அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ROMM என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ தான் இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் மிஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்கிறாங்க. நமக்கு பார்த்துப்போமா, அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க நம்ம பார்த்துருமா. இப்போ இந்த மிஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே படிச்சிருக்கோம். நான் என்ன சொன்னேன், மிஸ்டேட்மெண்ட் டீவியேஷனாக நடக்கிறது. எப்படி நீங்கள் FRF படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பேர் மிஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம பார்க்கலாம் அவங்க எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மிஸ்டேட்மெண்ட். ஓகே, மிஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு அ டிஃபரன்ஸ் பிட்வீன் what ought to be, what is real. What ought to be அந்த 100 ரூபா நீ போட்டிருக்கணும், அப்படி தான் நீ போட்டிருக்கணும். What ought to be அதுதான் போட்டிருக்கணும். பட் what have you done, என்ன போட்டிருக்க, 110 போட்டிருக்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் ought to be, ஓகே, இல்லை வாட் ஷுட் ஹவ் பீன் டன் அண்ட் வாட் யூ ஹவ் ஆக்சுவலி டன், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் மிஸ்டேட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் ஷுட் ஹவ் பின் டன், வாட் ஷுட் பி டன் தேர், ஆர் வாட் ஷுட் ஹவ் பின் ரெக்கார்டட் தேர், பட் வாட் யூ ஹவ் ஆக்சுவலி ரெக்கார்டட் தேர், அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் மிஸ் ஸ்டேட்மெண்ட். அது எவ்வளோ டெக்னிக்கலாக அழகாக கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. மிஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி, எதுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி, அது என்ன வேணா இருக்கலாம். இங்கே ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்கலாம், அந்த அமௌண்ட்டை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், அமௌண்ட் 100 ரூபான்னா 100 ரூபான்னு போடணும், மாற்றி போடக்கூடாது. அதை வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக பிரிக்கணும், அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக தான் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும், மாற்றி போடக்கூடாது. சேல்ஸ்னால் சேல்ஸ் புக்கில் தான் போடணும், பர்ச்சேஸ் புக்கில் போடக்கூடாது. ஓகேவா, எக்ஸ்பென்ஸ்னால் எக்ஸ்பென்ஸில் தான் போடணும், இன்கமாக போட்டக்கூடாது. கரண்ட் அசட்னா கரண்ட் அசட்டை தான் போடணும், நான் கரண்ட் அசட் போட்டக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. செய்வன திருந்த செய்கிறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ அமௌண்ட்டை கரெக்டாக போடணும், கிளாஸிஃபிகேஷன் கரெக்டாக போடணும், அக்கௌண்ட் பேலன்ஸை கரெக்டாக போடணும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக போடணும். அப்போ செய்வன திருந்த வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி போடணும். அதுக்கும் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்களோ அதுக்குமான டிஃப்ரென்ஸ் எதுலலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டால், whenever there is a difference between amount, அப்புறம் கிளாஸிஃபிகேஷனில் எதாவது பிரச்சனை, இல்லை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது பிரச்சனை, இல்லை நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் டிஸ்க்ளோஷர் கொடுக்கறதுல பிரச்சனை அப்படின்னா எப்படி இருக்கணும், எந்த அமௌண்ட் கொடுக்கணும், எப்படி கிளாஸிஃபை பண்ணணும், எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட், ஓகே, அமௌண்ட் கிளாஸிஃபிகேஷன், அமௌண்ட்டு கிளாஸிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர். ஓகேவா, என்னென்ன சொல்கிறாங்க, அமௌண்ட்டு, கிளாஸிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர். இந்த 4த்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது எப்படி டிஃப்ரென்ஸ் ஆமா, the difference is there with respect to amounts, classification, presentation, disclosure.
என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க, அதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. Misstatement refers to the difference between the amount classification, presentation or disclosure of a reported financial statement item and the amount classification, presentation, disclosure that is required for the item to be in accordance with applicable FRF. Applicable FRF படி அது எப்படி requirement இருக்கோ, the requirement as per the applicable FRF படி நீ அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதுல என்ன பண்ணியிருக்கியோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போ misstatement refers to a difference between the amount classification, presentation, disclosure of a reported financial statements. சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணதுக்கு பேர் வந்து ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அது பேர் வந்து ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஆடிட்டே உள்ளே பண்ண வரும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் எதை எப்படி பண்ணணுமோ அது எங்கே கொடுத்துருக்காங்க? ரிக்குவயர்மெண்ட்ஸ் டு ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் பர் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப். புரியுதாமா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? அதுக்கு பேர் தான் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸ்டேட்மெண்ட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் amount, classification, presentation and disclosure of the reported financial statements and the amount, classification, presentation and disclosure that is to be prepared in accordance with applicable FRF. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா it is called as misstatement. இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு டெக்னிக்கலாக அந்த வேர்டிங்ஸில் படிக்கும்போது யாருக்காச்சும் டவுட் இருக்கா? லெட் மீ நோ. டமி படிச்சு பாருங்க. misstatements refers to a difference between amount, classification, presentation, disclosure of what? Of the reported financial statement item and the amount, classification, presentation, disclosure that is required for the item to be in accordance with applicable FRF. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக என்னன்னு சொல்கிறாங்க அவங்க? மிஸ்ஸ்டேட்மெண்ட். மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எரர்னாலையும் நடக்கலாம், ஃப்ராட்னாலையும் நடக்கலாம். தெரியாமல் கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஐயோ நான் மிஸ்டேக்காக நான் பண்ணிட்டேனே அப்படின்னு கூட அந்த இடத்துல 100 பதிலாக 110 போட்டுக்கலாம், இல்லை வேணும்னே கூட போட்டுக்கலாம். ஸோ misstatements can arise from error or from fraud. ஓகே மாமா, do you have any doubt? இப்போ அவங்க எவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக புக் எழுதியிருக்காங்க பாருங்கள், அறிவாளி அவங்களாம். யோசிச்சு பாருங்களேன். ஆடிட் ரிஸ்க்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? ஆடிட் ரிஸ்க். வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க்? ஆடிட் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க், ஓகேவா, தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க? தட் யூ கிவ் அ inappropriate opinion when the financial statements are materially misstated. சொல்லிட்டாங்க. அடுத்தது, as per SA 200 படி the auditor என்ன பண்ணணுமா? He has to obtain sufficient appropriate audit evidence to keep the audit risk at an acceptably low level, thereby enabling the auditor என்ன பண்ணணும்? thereby enabling the auditor auditorsக்கு நல்ல கீழே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் நிறைய sufficient appropriate audit evidence வாங்கி அதை வச்சு ஆடிட்டர்ஸ்க்கு அவ்வளோ தூரம் கம்மி பண்ணி கொண்டு வந்தால் தான் அவரால் he can draw reasonable conclusions and thereby give the opinion. இன்னொன்று, audit risk is a function of ROMM and detection risk. அடுத்தது எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துறாங்க பாருங்கள். வாட் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்? வாட் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துருந்தா பாருங்க. the risk that the financial statements are materially misstated. என்ன சொல்கிறாங்க? the risk that the financial statements are materially misstated prior to the audit. ஆடிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதில் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். சரி, ஓகே. இப்போ அவங்க அடுத்தது என்ன வராங்க? மெட்டீரியாலிட்டியை பற்றி பேசலை அவங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பேசுகிறாங்க. வாட் யூ மீன் பை மிஸ்ஸ்டேட்மெண்ட்? அமௌண்ட், ஓகேவா, அமௌண்ட்டு, கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர் ஆஃப் அன் ஐட்டம். எந்த ஐட்டமும் அந்த ஐட்டத்தோட அது என்னவா வேணா இருக்கலாம். அது ஒரு ஜேர்னல் என்ட்ரியாக இருக்கலாம், அது ஜஸ்ட் ஒரு லெட்ஜர் என்ட்ரியாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அந்த ஐட்டத்தோட அமௌண்ட்டையோ, கிளாசிஃபிகேஷனையோ, ப்ரெசன்டேஷனையோ, டிஸ்க்ளோஷரையோ, ஓகேவா. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர் ஆஃப் அன் ஐட்டம் இன் த ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தி அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் that is required to be prepared as per applicable financial reporting framework is called misstatement. அடுத்தது இன்னும் ஸ்பெஷலாக ஒன்று வைக்கிறான் பாருங்க அந்த இடத்துல. மிஸ்ஸ்டேட்மெண்ட்டு கேன் ஹேப்பன் டியூ டு எரர் ஆர் ஃப்ராட். அவ்வளோதான். இப்படி படித்தா என்னம்மா உங்களுக்கு புரியாமல் போயிட்டு போகுது? இருக்கிறதுலையே ரொம்ப 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 கஷ்டம் என்ன தெரியுமா? ரொம்ப கஷ்டம் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா டெரிவேஷனே எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, இதில் இருக்கிறது எல்லாமே காமனான புரிகிற மாதிரி விஷயங்கள் தான். பட் நமக்கு தெரியாத வார்த்தைகளும் உபயோகிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு ஆடிட்டர்ஸ்க்கு மெட்டீரியாலிட்டி, மிஸ்ஸ்டேட்மெண்ட்டு, ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அமௌண்ட்டு, கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர்,
பட் இது எல்லாத்தையும் உத்து கவனிச்சு பொறுமையாக ஒரே வார்த்தையை 10 வாட்டி சொல்லி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்துடும். புரியுதா? டு ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? இப்போ நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா பார்த்துக்கோங்க. ஒருத்தர் பார்த்துக்கோங்கம்மா, ஒருத்தர் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, கையோடு ரிவைஸ் பண்ணிடுங்க, வெயிட் பண்ணாதீங்க, அப்புறமா படிக்கலாம்னு வெயிட் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த டீ ஸ்டால் ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னால அந்த மாதிரி ஆடிட்டர்ஸ்க்கு நான் ஒரு பேஜில் எழுதி கையில் வச்சுக்கணும். எப்போ டைம் கிடைச்சாலும் ஆடிட்டர்ஸ்னா என்ன படிச்சுட்டே இருக்கணும். அடுத்தது ROMMனா என்னென்னு படிச்சுட்டே இருக்கணும். மெயின் எக்ஸாம்பிள் ROMM அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் த ரிஸ்க் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் மிஸ்டேட்டட் ஈவன் ப்ரையர் த ஆடிட் அப்படின்றது நீ கையை வச்சு அங்கே எழுதி முடிச்சிடணும். அங்கே போய் யோசிச்சிருக்கோம், ஐயோ ROMM என்னமோ படிச்சு அப்படிலாம் இல்லை. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் த ரிஸ்க் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் மிஸ்டேட்டட் ஈவன் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் தி ஆடிட் ஆர் ஈவன் பிஃபோர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆடிட்டட். Risk of material misstatement can happen due to fraud or error. What is misstatement? Misstatement is the difference between the amount, classification, presentation, and disclosure of an item. Okay, and the amount, disclosure, presentation, classification of an item as per the FRF. Requirement as per the FRF is called as misstatement. Misstatement can also happen due to fraud or error. If it happens due to fraud, it is very difficult for us to find out. If it is happening because of error, it is very easy for us to find out for the auditor. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுதா புரியலையா? ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ண மாட்டேன், நான் மட்டும் கத்திட்டே இருக்கேன். நீங்கள் மட்டும் ஒரு சாட் கூட பண்ண மாட்டீங்களா? வாட் இஸ் திஸ் பேட் ஜாப்? ஹபா ஆடிட் ரிஸ்க் ROMM முடிச்சாச்சு. ஓகே, இல்லை ROMM பற்றி ரிலேட்டடாக சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் என்ன? தப்பான அக்கௌண்டிங் பாலிசியை சூஸ் பண்ணுறது, அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டில் ஏதாவது சொதப்பி வைக்கிறது, டிஸ்க்ளோஷரை ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்காமல் இருக்கிறது, தேவையில்லாமல் ஃபேக் எக்ஸ்பென்சஸ், போகஸான பில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறது, நமக்கு வர வேண்டிய சேல்ஸை ஓவர் ஸ்டேட் பண்ணுறது, இதெல்லாம் தான். இது படிச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக 3 மார்க்ஸில் வரும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷனில் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை படிச்சுக்கோங்க, இந்த 5 படிச்சுக்கோங்க. இது வந்து பெரிய பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க புக்கில். நமக்கு கீவேர்ட் மட்டும் போதும். இன்அப்ராப்ரியேட் அக்கௌண்டிங் பாலிசிஸ், அடுத்தது அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டில் இன்அப்ராப்ரியேட்டாக சூஸ் பண்ணுறது, அப்புறம் டிஸ்க்ளோஷர் நாட் கிவன் ஆஸ் ரிக்வயர்ட் அண்டர் FRF ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், அப்புறம் புக்கிங் ஆஃப் ஃபேக் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஓவர் ஸ்டேட்டிங் த ரிசீவபிள். ஓகேவா? அப்பா கஷ்டப்பட்டு 5 பேர் கை வலிக்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கப்பா. ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பார்த்தலாமா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பார்த்தலாமா? ROMM at 2 levels. உங்களுக்கு நான் 2 லெவல் சொல்லி தரப்போகிறேன். இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ROMM at 2 levels. மேடம் இதெல்லாம் மேடம் 2 levels அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல். என்ன சொல்கிறாங்கப்பா? அசர்ஷன் லெவல். மேடம் அசர்ஷன் லெவல் என்ன? நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அசர்ஷன் என்னென்னு இமேஜின் இன்வென்ட்ரி எடுத்துக்கலாமா? நமக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். இப்போ இன்வென்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே இன்வென்ட்ரி 300 பேக்கெட் இருக்குது, பிரச்சனை இல்லை, அதோட குவாலிட்டி கரெக்டாக இருக்குது, அதோட வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓனர்ஷிப் ரிலேட்டடாக அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸில் மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். இதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அந்த கம்பெனியில். அப்படின்னா இந்த டவுட் ஆகப்பட்டது, இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குமோன்ற டவுட் ஆகப்பட்டது இந்த இடத்துல யாரை மட்டும்தான் பாதிக்க போகுது? வெறும் இன்வென்ட்ரியை மட்டும்தான் பாதிக்க போகுது, வேறு எதையுமே பாதிக்காது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வெறும் ஒரு அசர்ஷனை பற்றி மட்டும்தான் தெர் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பாதிக்காது. அப்போ அசர்ஷன் லெவல்னு ஒன்று இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்னு இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலே பாதிக்கக்கூடியது என்ன மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ். என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். கற்றுனா சுற்றி வர இருக்கவங்க பைத்தியம் நினச்சிக்கிட்டா பரவாயில்ல, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கற்றுக்கணும். மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் போது சேல்ஸ்லேயும் நிறைய ஓவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பர்ச்சேஸில் அண்டர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எக்ஸ்பென்சஸில் போகஸ் பில்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இடத்துல மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னும் போது அது ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய புனிதத்தன்மையை டமாலாக்கிடுது. அதனால் இந்த இடத்துல இட் இஸ் கால்ட் ஆஸ் வாட் அப்படின்னு கேட்டால், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் நமக்கு என்ன ஒரு ரிஸ்க் அங்கே தெரியுது? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் தேர் அட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். ஓகேவாம்மா? டு ஹேவ் எனி டவுட் ஆன் திஸ்? என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ROMM at 2 levels. லெவல் நம்பர் 1 அசர்ஷன் லெவல். அசர்ஷன் லெவல்னால் நம்ம படிச்சிருக்கோம்ல, கட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸே இருக்குப்பா, அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மார்ச் 31 கட் பண்ணணும். அது மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த புக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அவங்க ஏப்ரல் ஒரு 3 தேதி வரைக்கும் நடந்த சேல்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த டவுட்டு அசர்ஷன் லெவலில் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி வேறு எந்த டவுட்டும் இல்லை உங்களுக்கு. இப்போது அடுத்தது ஏப்ரல் 1 to 3 மார்ச் 31 கொண்டு வந்திருக்காங்கன்ற டவுட்டை தவிர வேறு எந்த ரிஸ்க்கும் இல்லை உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தா ஏப்ரல் 1 to 3 விற்றுருக்கிறது கரெக்டாக, அது உண்மை தான், போகஸ் பில்ஸ் கிடையாது, அது கரெக்டாக தான் விற்றுருக்காங்க, கரெக்டான ரேட்டை தான் ரெக்கார்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் அல்ப ஆசையில்
ஏப்ரல் 3 நாள் இருக்கக்கூடிய சேல்ஸ் கொண்டு வந்து மார்ச்சில் போட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு இன்சென்டிவ் போனஸும் கிடைக்கும்னு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு பேர் வந்து அசர்ஷன் லெவல் மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் தி அசர்ஷன் லெவல். அட் த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னமா சொல்லணும்? அட் த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும்? மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா மேஜராக ஏதோ ஒரு பல்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, P&L அக்கௌண்ட் எடுத்து செக் பண்ணுறீங்க. அந்த P&L அக்கௌண்ட் எடுத்து செக் பண்ணும்போது நிறைய என்ட்ரிஸே அதில் தப்பாக இருக்குது. கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க கரெக்ஷனே பண்ணிக்க மாட்டாங்க, அப்படியே அன்கரெக்டடாகவே இருக்குது. எல்லாமே எக்ஸ்பென்சஸில் இருக்குது. எல்லா எக்ஸ்பென்சஸுமே ஓவர் ஸ்டேட்டாக இருக்குது. அப்போ ப்ராஃபிட்டு கண்டிப்பாக என்ன ஆகும்? ஓவர் ஸ்டேட் ஆகும். ப்ராஃபிட் ஓவர் ஸ்டேட் ஆச்சுன்னா என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாதிக்குமா பாதிக்காதான்? அப்போ என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு மிஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம். இல்லை குட்டி குட்டி நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸை ஒன்றா சேர்க்கும் போது கூட அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக மாறலாம், வாட் எவர். ஆனால் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் எப்படி இருக்கும்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா, அந்த டவுட் மட்டும் உண்மையாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அட்வர்ஸ் ஒப்பீனியன் தான் கொடுப்பீங்க. ஆனால் இதுவே அசர்ஷன் லெவலில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இது நடந்திருக்குமோ அப்படின்னு. அப்படியே அது அங்கே நடந்திருந்தா கூட நீங்கள் என்ன ஒப்பீனியன் கொடுப்பீங்க? அங்கே குவாலிஃபைடு ஒப்பீனியன் தான் கொடுப்பீங்க. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் மாதிரி ரெண்டுத்துக்கும். ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு டூ. ஒன் இஸ் அசர்ஷன் லெவல், இன்னொன்று வந்து என்ன லெவலா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். இப்போ நீங்கள் இது பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அண்ட் ROMM அட் அசர்ஷன் லெவல், அவ்வளோதான். இப்போ ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் பாருங்கள், நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறீங்க. சேல்ஸில் இருக்குது, பர்ச்சேசஸில் இருக்குது, எக்ஸ்பென்சஸில் இருக்குது, நான் கரண்ட் அசெட்டை ரெக்கார்ட் பண்ணுற வேல்யூவேஷனில் இருக்குது, ஏகப்பட்ட மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஆல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் இட் இஸ் அஃபெக்டிங் த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் ROMM. அது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அழகாக. இட் ரெஃபர்ஸ் டு த ROMM. ஓகேவா? இது இனிமேல் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட் போடக்கூடாது. நம்ம இனிமேல் எல்லாம் நமக்கு ROMM தான். ஓகேவா? ரெஃபர் டு வாட் அப்படின்னா ROMM தட் ரிலேட் பர்வாசிவ்லி. பர்வாசிவ்லின்னா என்னமா? ஃபுல்லாக மொத்தமாக ஹோல்சமான அர்த்தம். வாட் இஸ் பர்வேசிவ்? பர்வேசிவ்னா ஹோல்சம், எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். இல்லைப்பா கண்ணு மட்டும் லைட்டாக அடிக்குது, அவள் தான், வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேறு எதையும் என்னை அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா இட் இஸ் நாட் பர்வேசிவ். ஃபுல்லாக என்ன அஃபெக்ட் பண்ணுது, எனக்கு பயம், ஃபுல் பாடியே எனக்கு டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு, ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா that is called as pervasive. அப்போ ROMM that relate pervasively to the financial statements as a whole and potentially affect many assertions. நிறைய அசர்ஷன்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது, மல்டிபிள் அசர்ஷன்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது, மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் அஸ் அ ஹோல் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ROMM இஸ் ரிலேட்டிங் டு பர்வேசிவ் லெவல். அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்னு சொல்லுவோம். என்னது? இட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அப்படி சொல்லுவோம். ஓகே பாப்பா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது நம்ம போகிறது தான் நம்மளோட வெரி 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 ஃபேவரட் டாபிக். ஏன்னா ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒன்றும் இன்டெப்த்தாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய ஒன்றா சேர்ந்து அது ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்போ மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கும்? சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அதை அஃபெக்ட் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் லெவல் ஆர் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். ஹவ் டு யூ கால் தட்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ROMM நடக்கும். பட் அதெல்லாம் இப்போ நமக்கு முக்கியம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அசர்ஷன் லெவலில் நடக்கிறது தான் நம்ம இன்டெப்த்தாக படிக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொன்றையும் அசர்ஷன் லெவல் இண்டிவிஜுவலாக படித்தா தான் ஆன் த ஹோல் பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ROMM அட் அசர்ஷன் லெவல் ஹேஸ் 2 ரிஸ்க். இது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் இட் ஹாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மறக்கவே கூடாது. ஓகே? ROMM அட் அசர்ஷன் லெவல் தான் 2 ரிஸ்க் இருக்குது. என்னென்ன ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க். நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆடிட் ரிஸ்க் இருக்குது, அதுக்கப்புறம் அதை வந்து ROMMனு சொல்லிக்கலாம். இந்த பக்கம் வந்து டிடெக்ஷன் ரிஸ்க்குன்னு சொல்லிக்கலாம். இந்த ROMM அப்படிங்கிறது வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க்குன்னு சொன்னோம்ல. இது ஏன் வந்து இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ROMMே முதல்ல 2ஆக பிரிச்சிட்டானுங்க. ROMM 2ஆக பிரித்து ஒன்று ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலுன்ட்டானுங்க, இன்னொன்று தான் அசர்ஷன் லெவலுன்ட்டானுங்க. இப்போ அசர்ஷன் லெவலில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதைத்தான் இன்ஹெரண்ட் ரிஸ்க்காகவும் கண்ட்ரோல் ரிஸ்க்காகவும் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் லெவலில் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் இருக்கான்னு பார்த்து தான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் லெவலில் பார்க்குறோம். அதில் வர பதில்கள் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கும் போது தான் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ஸோ எடுத்த உடனே ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் வெதர் தெர் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கிடையாது. ராதர் நம்ம என்ன பண்ணணும்னா அசர்ஷன் லெவலில் நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் த அசர்ஷன் லெவல் பை செக்கிங் அவுட் தி இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது இல்லை,
இந்த ரிசல்ட் ஒருவேளை மல்டிபிள் அசர்ஷன்ஸை பாதிச்சாலோ இல்லை மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தாலோ இதனுடைய எஃபெக்ட் தான் என்ன பண்ணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ROMM உருவெடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. புரியுதா? அப்போ ROMM at assertion level has 2 risks. ஒரே நிமிஷம் மேம், இன்வென்ட்ரி ஓவர் ஸ்டேட்டட் ஆர் அண்டர் ஸ்டேட்டட் விச் மீன்ஸ் அஃபெக்ட்ஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பர்வேசிவ்லி. ஆமாம், ஓவர் ஸ்டேட்டட் அண்டர் ஸ்டேட்டட்னா அந்த ஓவர் ஸ்டேட்மெண்ட்டும் அண்டர் ஸ்டேட்மெண்ட்டும் முதல்ல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டான்னு பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி வந்து டவுட் கேட்டிருக்கிறது வந்து ஜோஷ்வா. ஓகேவா? ஜோஷ்வா டவுட் கேட்டிருக்காங்க. என்ன டவுட்னா, the doubt is that pervasively இது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்வென்ட்ரியில் ஒரு மிஸ்டேட்மெண்ட் அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஓவர் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே அது உடனே பர்வேசிவா அப்படின்னு கேட்டால் நான் முதல்ல நிறைய செக் பண்ணணும். எப்படியெல்லாம் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா, முதல்ல இன்வென்ட்ரியில் ஓவர் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, 1 lakhன்னு போட வேண்டிய இடத்துல 1,10,000 போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த 10,000 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டேட்மெண்ட்டா? ஆமாம், மிஸ்டேட்மெண்ட், அதில் மாற்றுக்கிறது இல்லை. 1 lakhன்றது தான் ஸ்டேட்மெண்ட்டு, 1,10,000ங்கிறது மிஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இந்த 10,000 அப்படிங்கிறது மெட்டீரியலாக இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மெட்டீரியலாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை செக் பண்ணுவீங்க, அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் லெவலில் இருக்கா இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் இருக்கா. புரியுதா? எப்போ நீங்கள் இது மெட்டீரியலே இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டீங்களோ அப்போ அது கண்டிப்பாக என்ன பண்ணாது, அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் லெவலுக்கே போகாததுனால அது யாரையுமே அஃபெக்ட் பண்ணாது. ஒருவேளை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அந்த ஓவர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மெட்டீரியலி மிஸ்டேட்டட் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் பார்க்கும்போது அந்த மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது வெறும் இன்வென்ட்ரியை மட்டும்தான் பாதிக்குது, ப்ராஃபிட் அந்தளவுக்கு பாதிக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தென் யூ டோன்ட் ஹேவ் டு சி ப்ராஃபிட் எப்படி பாதிக்கனா, இன்வென்ட்ரி அதிகமாக ப்ராஃபிட் அதிகமாகும், இன்வென்ட்ரி கம்மியாக ப்ராஃபிட் கம்மியாகும். அதனால் இஃப் யூ ஃபைண்ட் தட் தேர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப், ஸோ இன்வென்ட்ரியில் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ கன்சிடர் தட் அஸ் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் எடுத்துக்கலாம். இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டே இல்லை, சின்ன ஓவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பட் தட் இஸ் நாட் அ பிக் டீல். இன்னொன்று அவங்க வேணும்னே அது வந்து ஒரு எரர்னால தான் நடந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அது அவங்க ஃப்ராடும் இல்லை எரரும் இல்லை மேடம், அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கிற அக்கௌண்டிங் பாலிசி அந்த மாதிரி இருக்குது. நான் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டு அது வந்து கரெக்ட் கிடையாது, அப்ராப்ரேட் மெத்தட் கிடையாது, அக்கௌண்டிங் பாலிசி வேறு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த 10,000 மெட்டீரியல் மிஸ்டேட்டடாக இருந்தால் அது ஆடிட்டர் ஜட்ஜ் பண்ணுவார். இது மெட்டீரியல் மிஸ்டேட்டட், இது நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் இதை கொண்டு போகணுமா, ROMM இருக்குன்னு சொல்லணுமா இல்லை இதில் இருக்கணுமான்றது ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா சில கம்பெனிஸில் நாங்கள் பார்த்துருக்கோம், இன்வென்ட்ரியில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும் போது சில நேரத்தில் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்த ஷீட்ஸும் இருக்குது. அதே மாதிரி இன்வென்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம்னா உடனே அது வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறதும் இருக்குது. அதுக்கு நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டுமா, ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸு சேல் பண்ணுறாங்க ப்ளஸ் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க கம்பெனியில் வந்து சர்வீசஸ் மட்டும் 90% ஆஃப் தேர் ரெவென்யூ வந்து சர்வீசஸ்லேருந்து வருது. புரிஞ்சுக்கோங்கம்மா, என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே இங்கே கிரே ஏரியா தான், எதுவுமே பிளாக் ஒயிட் கிடையாது. இப்போ நான் பாட்டுக்கு உங்களுக்கு சொல்லிவிடுவேன், இன்வென்ட்ரியில் பிரச்சனை வந்து உடனே அந்த ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணும், என்டையர் எஃப்எஸ்க்கு அது வரும் நான் சொல்லிட்டேன்னா நாளைக்கு நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன திட்டுவீங்க. அதனால் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க கூட்ஸும் வந்து சேல் பண்ணுறாங்க, சர்வீஸஸும் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஒரு நேச்சுரல்ஸ்க்கு போகிறீங்க, அங்கே ஹேர் கட் அது இதுவும் நடக்குது, கூட சேர்த்து ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிட்டு வரலாம். ஆனால் உங்களோட கூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 10% தான் உங்களுக்கு சேல்ஸ் வருது, கூட்ஸ்லேருந்து வரக்கூடியது. பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ்லேருந்து சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ்லேருந்து உங்களுக்கு வரக்கூடியது 10% ரெவென்யூ. ஆனால் இதுவே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதால உங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ 90%. இப்போ கூட்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ஆமாம் மெட்டீரியல் தான், பட் ஸ்டில் அது ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும்னா ஒரு 10% தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா 90% சர்வீசஸ் தான், சர்வீசஸில் ஒரு பிரச்சனை எல்லாம் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி கூட்ஸில் க்ளோசிங் ஸ்டாக்கில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கானா இருக்குது. ஆனால் அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுமே அவங்க அந்த அக்கௌண்டிங் பாலிசி தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால தான் இருக்கே தவிர ஒரு ஃப்ராட் இன்வால்மெண்ட்டோ இல்லை வந்து அவங்க தெரியாமே அதை பண்ணலை, தெரிஞ்சே தான் அந்த அக்கௌண்டிங் பாலிசி இன்னும் ப்ராப்பர்ட்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை ஃப்ராடுனால கூட இருக்கட்டுமே, இஃப் தட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் only 10% of the total profits இல்லை 5% of the total profits அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்டீரியல் if you feel like okay it's not a big deal then you can give except for the material misstatement when it comes to overstatement of inventory everything else seems to be correct அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வந்துடலாம். ஒருவேளை அவங்க ஃபுல்லாகவே கூட்ஸில் தான் டீல் பண்ணுறாங்க, கூட்ஸ் தான் அவங்களுக்கு பிரதானம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தாராளமாக அது ப்ராஃபிட் எந்த அளவுக்கு பாதிக்குது என்ன எதுன்றதை பார்த்துட்டு யூ கேன் டிசைட். இன்னொன்று சம்டைம்ஸ் நீங்கள் கேட்கலாம், மேடம் அவங்க ஃபுல்லாகவே கூட்ஸில் தானே டீல் பண்ணுறாங்க, அப்போ அவங்க கூட்ஸில் மட்டும் டீல் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த 10,000 rupees மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் உடனே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலுக்கு போவீங்களா போக மாட்டிங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு உங்களுக்கு தோணுது, ஒரு அமௌண்ட் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு தோணுது, ஓகேவா? அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை இங்கே வச்சுக்கோங்க தனியாக, 10,000 or 10 lakhs whatever ஏதோ ஒரு அமௌண்ட்டு இட்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு தோணிடுச்சு. இதை ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போகணுமா இல்லை அசெஷன் லெவலில் வச்சுக்கலாமா அப்படின்னு.
இப்போ இதில் கூட்ஸ் இருக்குது. 100% நீங்கள் வெறும் கூட்ஸ் சேல்ஸில் மட்டும் தான் இருக்கீங்க, நீங்கள் சர்வீஸ்லேயே இல்லை, ஒன்லி கூட்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க. ஆனால் அந்த வருஷத்தில் சேலான கூட்ஸு மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் கூட்ஸை நீங்கள் விற்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் A, B, C, D 4 டைப் ஆஃப் கூட்ஸை நீங்கள் விற்கலாம். இங்கே இந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறது D. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா A தான் வந்து 80% ஆஃப் ப்ராஃபிட்ஸை உங்களுக்கு கொடுக்குது. D வந்து இட் இஸ் ஒன்லி கிவிங் them 5% ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இந்த 5% ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுக்குற Dயில் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க 1 lakhக்கு. இப்போ நீங்கள் கொண்டு போய் ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், எதையுமே கட் அண்ட் ரைட்டாக எஸ் நோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸில் நீங்கள் அந்த இடத்துல போய் ஆடிட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சினாரியோஸை மைண்டில் வச்சு இந்த மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான், பட் ஸ்டில் இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அஃபெக்ட் பண்ணுதா, அசெஷன் லெவல் அஃபெக்ட் பண்ணுதான்னு இட் இஸ் யோர் கால் டு டேக் பேஸ்ட் அப்பான் த எக்ஸ்பர்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஹவ் கெயின்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஆடிட்ஸில் உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேவாம்மா? புரிஞ்சிடுச்சா? டவுட் கிளாரிஃபை ஆச்சா? ஏன்னா எல்லாத்துக்கும் எடுத்தோன்னே இதுனா ஓகே இப்படி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அடுத்தது சொல்லிடுறேன் என்னென்ன. அடுத்தது வந்து என்னென்னா ROMM மற்ற 2 levels. அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், ரிஸ்க் அசஸ்மெண்ட் அட் 2 levels. ஒன்று வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க்கு. அவங்க வந்து மேலே சொல்லிட்டாங்க ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ROMM இருந்தால் அதுக்கு பேர் வந்து பர்வாசிவ்லி டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் அ ஹோல் அண்ட் பொட்டன்ஷியல் எஃபெக்ட்ஸ் மெனி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் மெனி அசர்ஷன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம தனியாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே இருக்குது, மார்க் பண்ணியாச்சு. இப்போ அசர்ஷன் லெவலில் இருக்கிற ROMM நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் அசர்ஷனை பொறுத்திருக்கும். வேல்யூவேஷனில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அப்படி இல்லையா அமௌண்ட்டில் அதான் வேல்யூவேஷன் அமௌண்ட் தான், அமௌண்ட்டில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஓனர்ஷிப் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸில் பிரச்சனை இருக்கலாம், கட் ஆஃபில் பிரச்சனை இருக்கலாம், கிளாசிஃபிகேஷனில் பிரச்சனை இருக்கலாம், இதில் வேணால் பிரச்சனை இருக்கலாம். அதனால அவங்க அந்த ROMM அட் அசர்ஷன் லெவல் எக்ஸ்பிளைனாக அவங்க பண்ணலை, அது ஆட்டோமேட்டிக்கலாக அண்டர்ஸ்டூட்னு நினச்சி அதை விட்டுட்டாங்க. தே டிட் நாட் எக்ஸ்பிளைன் ROMM அட் அசர்ஷன் லெவல் இந்த புக் எனிவேர். அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ROMM நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்கன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. ROMM அட் அசர்ஷன் லெவல் இஸ் அசஸ்டு. எதுக்காக அசஸ் பண்ணுறோம்? இன் ஆர்டர் டு டிட்டர்மைன். ஏன்னா அசர்ஷன் லெவலில் எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் கணிச்சா மட்டும்தான் மேற்கொண்டு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை அப்ளையே பண்ண முடியும். அதனால மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அட் அசர்ஷன் லெவல் எவ்வளோன்னு உனக்கு தெரியணும்னா நீ வந்து என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். பேசிக்காக ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இந்த அசர்ஷன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சி கையில் வச்சுக்கோ. அதுதான் உனக்கு பேஸு. அதை வச்சு தான் ஃப்யூச்சரில் அந்த 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 கம்பெனிக்குள்ளார எந்த அளவுக்கு அதிகமான மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இது ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டீங்க, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் வாட் லெவல் அசர்ஷன் லெவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு தான் நீங்கள் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அங்கே பிளான் பண்ண முடியும். ஃபர்தராக எந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக ஆடிட் பண்ணணும், எவ்வளோ வந்து சப்ஸ்டாண்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணணும், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டால் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தட் யூ ஹவ் அசஸ்ட் அட் த அசர்ஷன் லெவல் ஆக்ட்ஸ் as the main ingredient with which you will decide the nature, timing and extent of further audit procedures. ஓகேவா? நேச்சர் எவ்வளோ, எந்த மாதிரி நேச்சர், என்ன மாதிரி டைமிங், எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு யூ ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்ற டெசிஷனை மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? நீங்கள் டிசைட் பண்ணி வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ட் ஹெல்ப் பண்ணும். உங்கள் இன்க்ரீடியன்ட் பேர் என்னது? உங்கள் இன்க்ரீடியன்ட் பேர் வந்து ROMM அட் அசர்ஷன் லெவல். இந்த ROMM அட் அசர்ஷன் லெவல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க? ஓகே இவ்வளோ இருக்கா, அப்போ இது இருந்துச்சுன்னா யூ வில் கம் டு நோ தட் இந்த அளவுக்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஃபேப்பை அப்ளை பண்ணணும். நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேப் என்னன்றதை யார் டிசைட் பண்ணுவா? பேஸ்ட் ஆன் த ROMM அட் அசர்ஷன் லெவல். சரி, நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டால் நாங்கள் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லுவாங்க. சரி, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டால் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணாதான் we will be able to keep the audit risk at the low level. audit risk low level வச்சாதான் we will be able to draw the conclusions. draw பண்ணாதான் conclusionsக்கு நாங்கள் draw பண்ணி or arrive பண்ணாதான் we will be able to give opinion. இது எல்லாமே ஒரு circular மோடில் வரும். So ROMM at assertion level, you should assess it in order to decide the nature, timing and extent of the further audit procedures based on which you will be able to obtain the sufficient appropriate audit evidence. Thereby, you can minimize the audit risk to an acceptably low level, which enables you to draw a conclusion
based on which audit opinion is formed. சூப்பர்ல, நமக்கு ஒரு ஜாலி ஃபீலிங் வருது. வா, நம்மளே பார்க்காமே சொல்லிட்டோமே அந்த மாதிரி இல்லை, செம. இதான் இருக்குது பாருங்க, போகாத ஊருக்கு பார்க்காம வழி சொல்கிறோம் பாருங்கள் நம்ம. அதுதான் என்னங்கடா பெரிய ஆடிட்டு, எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் படித்தா வராதுன்னு எதாவது இருக்கா அந்த மாதிரி. ஓகே, ஸோ ROMM அட் அசர்ஷன் லெவல் ஹேஸ் 2 ரிஸ்க், இன்ஹரண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். தனியாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ROMM அட் அசர்ஷன் லெவலை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்? ROMM அட் அசர்ஷன் லெவல் இஸ் அசஸ்டு எதுக்காக? இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த NTE நேச்சர், தட் இஸ் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இன் ஆர்டர் டு அப்டைன் த சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் enabling the auditor to express the opinion on the financial statements at an acceptably low level of audit risk. சூப்பரா, இதை எழுதிக்கோங்க பார்ப்போம். அடுத்தது போயிடலாம். ஒன்றும் அவசரமே இல்லை, ஓகேவா? தாராளமாக பொறுமையாக படிக்கலாம் நம்ம. அதே மாதிரி நாளைக்கு சாயங்காலம் முடிஞ்சால் ஒரு 1 hour கிளாஸ்க்கு வந்து உட்காருங்க, சரியா? ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறோம்ல, நம்ம கடகடன்னு அடிச்சு விட்டு போகல, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால எனக்கு என்ன ஒரு பயம்னா, நம்மளால் எக்ஸாக்டாக டிசம்பர் 10க்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு லைட்டாக பயம் வருது இப்போ. அதனால முடிஞ்சப்போ அப்பப்போ எக்ஸ்ட்ரா டைம் ஏதாவது கிடஞ்சதுன்னா கொஞ்சம் வந்து உட்காருங்க கிளாஸில். சண்டே தான் எல்லாம் வெட்டியாக தான் இருப்பீங்க. ஏதோ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் மட்டும் வேணாம், காலை CA ஃபைனல் கிளாஸ் இருக்குது, ஓகேவாங்க? என்ன அடிச்சிருவாங்க அப்புறம். காலையில் 5:30 to 8:30 அது இருக்குது. ஸோ அதை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைமிங் நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வா ஒரு 5 minutes பிரேக்கு, ஓகேவா?